ஹே காய்ஸ்! இது ஒரு குட்டி மினி விலாக் தான். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே 5 மணிக்கெலாம் எழுந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே கொஞ்சம் வறண்டாலாம் கழுவிட்டு இருந்தது. அது கொஞ்சம் காயவே இல்லை. ஒரு மாதிரி மண்ணாகவே இருந்துச்சு வேறு. சரி கொஞ்சம் டெட்டால் ஊற்றி அந்த தண்ணியிலே எல்லா பக்கமும் மாப் போட்டு விட்டுட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சைட்லலாம் கொஞ்சம் ஓவர் மண்ணாக இருந்துச்சு. இந்த நர நரன்னு இருந்துச்சு. ஸோ, அதனால் எல்லா பக்கமும் அந்த மாப் போட்டு விட்டுட்டு இருந்தேன். கீழே அந்த படிக்கட்டு எல்லாமே எல்லா பக்கமும் போட்டு விட்டுட்டு இருந்தேன். நான்வெஜ்னால் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் போல இருக்குது. வெஜ்ஜுனால் கொஞ்சம் யோசித்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 40 டேஸ்க்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் எடுப்போம். எப்பயும் நான் மார்னிங் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன். உங்கள் யாருக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வாட்டர் மெலன் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாட்டர் மெலன் ரொம்ப நாள் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. கேட்டுட்டு இருந்தேன். அவங்க இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஜூஸ் போட்டு நானும் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த சீட்ஸ்லாம் இருக்குன்றனால அது அந்த வாயிலலாம் மாட்டும் அப்படின்றது பல்லில் மாட்டுன்றதுனால நான் அதை ஜூஸாகவே போட்டு குடிச்சிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இதில் நான் சுகர் ஆட் பண்ணவே இல்லை. அந்த பழம் அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு நல்லா ஜூஸ்லாம் நிறைய குடிங்க. எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. நானும் வெளியே கிளம்பிட்டேன்.